வெள்ளைக்கொம்பன் விநாயகனது பேரொரு கருணையினாலே வாழ்க்கையிலே அனைத்து நலமும் வளமும் பெருகட்டும். வியாழக்கிழமையிலே பேசிக்கொண்டிருக்கிறோம். அனுஷ நட்சத்திரத்திலே பேசிக்கொண்டிருக்கின்றோம். இன்று சஷ்டி திதி. சஷ்டி திதி என்று சொன்னாலே இன்றைய திதிக்குரிய கணபதியின் பெயர் த்வீஜ கணபதி என்று பெயர். இன்றைய திதிசூன்ய ராசி என்று சொல்லக்கூடியது மேஷமும் சிம்மமும் அடைந்துள்ளோம். அப்போது இந்த காலகட்டத்திலே இன்று அனுஷ நட்சத்திரத்தை பற்றி பேசப்போகின்றோம் என்று சொன்னாலே அனுஷம் என்றால் நமக்கு உடனடியாக நினைவுக்கு வர வேண்டியது காஞ்சி மகா பெரியவர் அன்னை மகாலட்சுமி மற்றும் அன்னை ராதே கிருஷ்ணா என்று சொல்லக்கூடிய ராதா என்று சொல்லக்கூடிய அந்த அன்னை. என்னன்னா பக்திக்கு மிக பெரும் எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடியவர் அன்னை ராதா. அனுஷ நட்சத்திரம் என்று சொன்னால் அதற்குரிய தேவதை என்று சொல்லக்கூடியது மித்ர ஆதித்யன். மித்ர என்றால் நட்பை வலியுறுத்தக்கூடியது. ஒரு காலத்தில் காட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் என்று சொல்லுவார்களே, நட்பிற்காகவும் மக்களுக்கு நடுவிலே ஒரு பாலமாக இருப்பதற்காகவும் விளங்கக்கூடியவர் என்று சொல்லக்கூடியவர் இந்த மித்ர ஆதித்யன். தாமரை என்று சொல்கின்றோம், தாமரை சேற்றலும் மலரும் என்று சொல்கின்றோம், தாமரை பூவில் அமர்ந்தவளே என்று அன்னை மகாலட்சுமியை சொல்கின்றோம், தாமரை பூவால் சுகபிரம்ம மகர்ஷியை வேண்டி வணங்கினால் வரம் பல தருவார் என்றும் அறிகின்றோம். தாமரை என்று சொன்னாலே நமக்கு பல்வேறு நன்மைகளை நமக்கு வலியுறுத்தக்கூடியது. சனீஸ்வரனின் நட்சத்திரம் 3, பூச நட்சத்திரம். அது காலபுருஷ தத்துவத்திலே 4ஆம் இடம், சந்திரன் திக்பலம் பெறக்கூடிய இடம், கடகராசி சந்திரனின் இடம். அங்கே முழுமையாக உடைபடாத நட்சத்திரமாக அமர்ந்திருக்கக்கூடியது பூச நட்சத்திரம். பூசம் என்று சொன்னாலே போஷிப்பது, டு நொரிஷ் என்ற ஆங்கில வார்த்தையிலே சுட்டிக்காட்டக்கூடியது, பசுவின் மடியை குறிப்பிடக்கூடியது. பூச நட்சத்திரத்திலே குரு என்று சொல்லக்கூடிய வியாழக்கிழமை வந்தாலோ அல்லது சூரியனுடைய நாளான ஞாயிற்றுக்கிழமை வந்தாலோ குரு புஷ்யம் அல்லது ரவி புஷ்யம் என்றெல்லாம் பாராட்டப்படக்கூடியது. அந்த பூச நட்சத்திரத்திலே ஏதேனும் கிரகம் உட்கார்ந்தாலும் சிறப்பு என்றுதான் சொல்லுவார்கள். பூச நட்சத்திரம் அருட்பெருஞ்சோதி வள்ளல் பெருமானது நட்சத்திரமும் ஆகும். தைப்பூசம் என்றும் கொண்டாடுகின்றோம். எங்கெல்லாம் வாழ்க்கையில் ஒரு கம்ஃபர்ட் இருக்கோ அந்த கம்ஃபர்ட் இருக்கிற இடத்துக்கெல்லாம் நாம் உடனே சொல்லக்கூடியது பூச நட்சத்திரத்தினை, சனீஸ்வரர் நட்சத்திரத்தினை. காலபுருஷ தத்துவத்திலே 8ஆம் இடம். 8ஆம் இடம் என்பது கழிவுகளை வெளியேற்றக்கூடியது. உடம்பிலே 10 வித இயந்திரியங்கள் உண்டு என்பார்கள். கர்மேந்திரியம் 5, ஞானேந்திரியம் 5. கர்மேந்திரியம் என்றால் ஆக்ஷன் என்று சொல்லுகின்றோம், பேசுகின்றோம் மற்றும் நடக்கின்றோம், கைகளால் பற்றுகின்றோம், கழிவுகளை வெளியேற்றுகின்றோம். இதெல்லாமும் ஒரு ஆக்ஷன் தான். அதே போல் நம் உடம்புகளை நாம் ஞானேந்திரியம் என்கின்றோம். உண்கின்றோம், உண்ணும் பொழுது பொருளின் சுவை தெரிகின்றது, நுகர்கின்றோம், கேட்கின்றோம், பார்க்கின்றோம், இதெல்லாம் சொல்கிறோம். அப்போது இந்த கழிவுகளை வெளியேற்றுவது என்பது இந்த உயிர் வாழ மிக மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. அதனை வலியுறுத்தக்கூடியது, மாற்றத்திற்கான ஒரு இடத்தை குறிப்பிடக்கூடியது, அதிர்ஷ்டத்தை தரவிக்கக்கூடியது என்பதும் இந்த அனுஷ நட்சத்திரம் தான். அதனால்தான் காலபுருஷ தத்துவத்திலே 8ஆம் இடத்திலே சனீஸ்வரரின் நட்சத்திரமாக இருக்கிறது. இதற்கான தேவதை என்று சொல்லக்கூடியவன் மித்ர ஆதித்யன். பெண்மானை குறிக்கக்கூடிய நட்சத்திரம், தாமரை பூவை குறிக்கக்கூடிய நட்சத்திரம். இந்த அனுஷ நட்சத்திரத்திலே முதல் பதத்திலே ஒருவர் பிறந்திருந்தார் என்று சொன்னால் நவாம்சத்திலே இவருக்கு சூரியனின் வீட்டிலே இவருக்கு அங்கே அந்த கிரகம் சென்று அமர்ந்துவிடும். இதே அனுஷ நட்சத்திரம் 2ஆம் பாதம் என்பது நவாம்சத்திலே ராசி கட்டத்தில் இருந்தால் நவாம்சத்திலே கன்னியா ராசியிலும், இதே அனுஷ நட்சத்திரம் 3ஆம் பதத்திலே ஒரு கிரகம் விற்றிருந்தால் அது நமக்கு துலாம் என்பதிலே அமர்ந்திருக்கும். எனினும் 4ஆம் பதம் அனுஷ நட்சத்திரத்திலே ஒரு கிரகம் இருந்தால், சாரம் பெற்றிருந்தால் நவாம்சத்திலே அது மீண்டும் இதே விருட்சகத்திலே இருக்கும். ஒரு கிரகம் விருட்சகத்திலே நவாம்ச கட்டத்திலும் ராசி கட்டத்தில் இருக்கும்போது வர்க்கோத்தமம் என்று பெயர். வர்க்கோத்தமம்னா நல்லா ஷார்ப்பாகிடுச்சுன்னு அர்த்தம். அப்போது எந்த ஒரு பலனும் நல்லதோ கெட்டதோ வலிமையாக தரக்கூடிய வல்லமை பெற்றதாக மாறிவிடும். எதற்காக இந்த நவாம்சம் எல்லாம் தெரிய வேண்டும் என்று சொன்னால், அம்சம் பரல்கள் போன்றவையை பற்றி சொல்லும் பொழுதும் நமக்கு ஒரு புண்ணியம் சித்திக்கும் என்பது முன்னொரு வாக்கு. அனுஷ நட்சத்திரம் என்பது தாமரையை குறிக்கும். சேற்றிலே மலரும், சேற்றிலே இருந்து நீரை இழுத்து வெளியே ஏற்றி அந்த டியூபெல்லாம் இருக்குது. அனுஷ நட்சத்திரத்தில் இருப்பவர்கள் வீட்டிலே ஏதோ ஒரு வகையிலே அங்கங்கே ப்ளம்பிங் ஒர்க்கு ஏதோ ஒன்று பெண்டிங் இருந்துக்கிட்டே இருக்கும். அதை சரி செய்தாலே அவர்கள் வீட்டிலே பல்வேறு தோஷ நிலைகள் அகன்றுவிடும் என்பதும் ஒரு குறிப்பு. பொதுவாகவே சனீஸ்வரரின் நட்சத்திரம் என்பது எங்கே இருக்குன்னு பாருங்கள். 4ஆம் வீட்டில் இருக்குது, 8ஆம் வீட்டில் இருக்குது. இதை விட்டால் 12ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய தியானத்தை குறிக்கக்கூடிய மீனத்திலே இருக்கிறது. எனவே சனீஸ்வரரின் வீடு என்பது 4ஆம் இடம், தாயிடம் ஒரு அமைதி இருக்கிறது.
8ஆம் இடம் மறைவுஸ்தானம், அதுவும் ஒரு அமைதிக்கான இடம்தான். 12ஆம் இடம் தூங்குகிறோம், நமக்கு ஒரு தியானத்திலும் ஒரு தேடலிலும் ஒரு அமைதி வந்து விடுகிறது. எங்கெல்லாம் அமைதியை நோக்கி மனிதன் செல்கிறானோ, சந்திரன் சனீஸ்வருக்கும் அவ்வளோ செட் ஆகாதுன்றோம். எனினும் அங்கே சனீஸ்வரரின் நட்சத்திரம் இருக்கிறது. செவ்வாய்க்கும் சனீஸ்வரருக்கும் செட் ஆகாதுன்றோம். விருட்சகம் செவ்வாய் மற்றும் கேதுவின் வீடு, அங்கும் சனீஸ்வரருக்கு ஒரு நட்சத்திரம் இருக்கிறது. குருவின் வீட்டிலும் சனீஸ்வரருக்கு ஒரு நட்சத்திரம் இருக்கிறது. நாம் எங்கெல்லாம் ஒருவருக்கு ஆகாது என்கிறோமோ, அங்கும் ஏதோ ஒரு வகையிலே சனீஸ்வரர் என்ற மேற்கு திக்குக்குரியவர், குளுமைக்குரியவர், வலிக்குரியவர், வேதனைக்குரியவர், இப்போ மாசை குறிப்பிடக்கூடியவர், நீல நிறத்திற்குரியவர், பொறுமையை குறிக்கக்கூடியவர், அந்த சனீஸ்வரர் எண்ணெயை குறிக்கக்கூடியவர், ஏதோ கருமையை குறிக்கக்கூடியவர், காலை குறிக்கக்கூடியவர், கால் செருப்பினை குறிக்கக்கூடியவர், ஏதோ ஒரு வகையிலே அங்கே விட்டிருந்து மக்களுக்கு வழிகாட்டுகிறார். அனுஷ நட்சத்திரத்துக்குரிய தேவதை மித்ரா ஆதித்யன் என்று பெயர். இந்த மித்ரா ஆதித்யன் என்று சொல்லக்கூடியவன் வருணனுக்கு மிக பெரும் நண்பனாம். எப்பெல்லாம் வருணனை பற்றி நினைக்கிறோம், வாழ்க்கையில் அதிகம் நினைக்க வேண்டிய தேவதைகளிலே வருணனும் ஒருவன். என்னன்னு சொன்னால், இந்த சரீரம் என்று சொல்லக்கூடியது ஈரம் இல்லாத பொழுது இதை விட்டு நாம் வெளியேறி விடுகிறோம். நாம் இதை நிலை என நினைத்து கொண்டிருக்கிறோம். நிலையில்லாத பொருளை நிலைத்தது என்கிறோம். அந்த ஒரு நினைப்பிலே நம்மை வைத்திருக்கக்கூடிய மாயையில் ஆழ்த்தும் பொழுது அந்த வருணன் தன் வருண பாசத்தை கொண்டு இழுத்து செல்கிறான். அப்போது இந்த வருண பாசத்தை கொண்டு இழுத்து செல்லக்கூடிய வருணன் தன் இரு கண்களையும், அவனுடைய கண்களை அவனால் பிரயோகிக்க முடியாதான். இந்த மித்திர ஆதித்யனோட கண்களை கொண்டு தான் வருணன் பார்ப்பானான். இந்த வைஃபை மாதிரி ஒரு டெக்னாலஜி ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க, பார்த்து முடிவை எடுப்பானான். அப்போது இந்த மித்திர ஆதித்யன் என்பவன் பக்தியை குறிப்பவன். இறைவன்கிட்ட ஒரு மித்திரனோட வகையில் பழகணும், பேசணும். இறைவா எனக்கு அருள் பண்ணு, முருகா எனக்கு அருள் பண்ணுன்னு கேட்கணும். அப்படி கேட்கும் பொழுது அந்த வினை தீரும் பொழுது அந்த வருண ஆதித்யன் நம் மீது கருணை காட்ட துவங்குவான். ஏதோ நம்ம கேட்டுட்டானே, காப்பாற்றணுமே அப்படின்ட்டு. அப்போ அதை முடிவெடுக்கக்கூடியதை, தன்மையை உணர்த்தக்கூடியவன் இந்த மித்ர ஆதித்யன். இந்த அனுஷ நட்சத்திரம் என்பது 25வது வயதிலே, 44வது வயதிலே மற்றும் 57வது வயதிலே ஏதோ ஒரு வகையிலே அதன் தன்மைகளை அங்கே இருக்கக்கூடிய கிரகம் வெளிப்படுத்தியே தீரும் என்பார்கள். அனுஷ நட்சத்திரம் என்று சொன்னாலே நாம் சொல்கிறோம் சந்திராஷ்டமன்றோம். இது காலபுருஷத்துக்கே 8ஆம் இடம். அப்போ அனுஷ நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய மித்ர ஆதித்யனை வழிபட்டாலோ மனதார நினைத்தாலோ நமக்கு பெருமளவு சந்திராஷ்டமம் பாதிக்காது. அதே போல் இந்த மித்ர ஆதித்யன் தான் மீண்டும் மிதுன ராசியையும் ஆள்பவன். அது நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். இங்கே வருகிறோம். இந்த அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்த காஞ்சி மகா பெரியவரை பற்றி சொல்ல வேண்டும். உலகத்துக்கே அவர் ஒரு வழிகாட்டியாக இருந்தார். மித்ரன் வருணனுக்கு வழிகாட்டியாக இருக்கிறார் என்கிறார். வருணாதித்யன் பனிஷ்மெண்ட்டுக்கெல்லாம் அவர் தான் சொல்லுவாங்க. வானத்தில் இருக்கிறார், மழையை பொழிவிக்கிறார். அந்த மழை சில சமயம் பிளெஸ்ஸிங்காகவும் இருக்கலாம், சில சமயம் வரமாகவும் இருக்கலாம், சாபமாகவும் மாறலாம். அதை ஒரு நிலைப்படுத்தி நமக்கு தரக்கூடியது இந்த அனுஷ நட்சத்திரம் தான். அதே போல வைகாசி விசாகத்திலே முருகன் அவதரித்தான் என்றெல்லாம் சொல்லும் பொழுது தாமரை பூவிலே அமர்ந்தார் என்றெல்லாம் சொல்கிறோம். அப்போது அந்த முருகப்பெருமானை தாங்கக்கூடிய அந்த பாக்கியமும் இந்த அனுஷம் என்று சொல்லக்கூடிய தாமரைக்கு இருந்தது. இன்று நாம் பேசிக்கொண்டிருக்கக்கூடியது சஷ்டி திதி. சஷ்டி திதி என்று சொல்லிவிட்டாலே நமக்கு தெரியும், 2 வீடுகள் திதிசூன்யமாகும். ஒன்று மேஷம் என்று சொல்லக்கூடியது, மற்றொன்று சிம்மம் என்று சொல்லக்கூடியது. சஷ்டி திதி என்று சொல்லிவிட்டாலே நமக்கு தெரியும், இன்று த்வீஜ கணபதி என்ற கணபதியின் தன்மை உண்டு என்று. த்வி என்றால் 2 என்ற பொருள், ஜ என்றால் நமக்கு ஜென்மம் என்று பொருள். பிறப்பு எடுத்து விட்டால் மறுபிறப்பு நமக்கு தவிர்க்கப்படும். அப்படின்னா 2வது பிறப்பு என்ன? இறைவன் உள்ளான், இறைவன் நம்மிடமும் உள்ளான் என்ற ஒரு நினைப்பு நம்மிடம் வர துவங்கிவிட்டால் மறுபிறப்பு நமக்கு தவிர்க்கப்படும். காரணம் ஏன்? செவ்வாய் என்பது முருகனை குறிக்கும், செவ்வாய் என்பது இரத்தத்தை குறிக்கும், செவ்வாய் வண்டி வாகனத்தை குறிக்கும், செவ்வாய் தெற்கு திக்கை குறிக்கும். செவ்வாய் என்று சொன்னாலே நமக்கு சில சமயங்களிலே காலபுருஷ தத்துவத்திலே 3ஆம் வீட்டையும் 6ஆம் வீட்டையும் குறிக்கும், சகோதர ஸ்தானத்தை குறிக்கும், வண்டி வாகனத்தை குறிக்கும், காவல்துறையையும் குறிக்கும், அடுப்பில் சமைக்கும் இடத்தையும் குறிக்கும், நெருப்பையும் குறிக்கும், சிகப்பு நிற ஆடைகளை குறிக்கும். அதே போல் சிகப்பு நிற கற்களையும் குறிக்கும், இரத்தத்தையும் குறிக்கும். இத்தனையும் குறிக்கக்கூடியது நெற்றியில் உள்ள குங்குமத்தையும் அந்த செவ்வாய் தான் குறிக்கும். இத்தனையும் குறிக்கக்கூடியது அந்த செவ்வாய். அந்த செவ்வாயின் பரிபூரண அருள் எப்பொழுது ஒருவனுக்கு கிடைக்கும் என்று சொன்னால், பௌமன் பூமிகாரகன் என்றெல்லாம் சொல்லக்கூடியவனது அருள். இதுபோன்ற செவ்வாய்க்கிழமைகளில் வரக்கூடிய அனுஷ நட்சத்திரத்திலோ வியாழக்கிழமைகளில் வரக்கூடிய அனுஷ நட்சத்திரத்திலோ நம்ம வேண்டி வணங்கிட்டோன்னா கிடைக்கும். காரணம் என்ன?
நாடி நூல் விதிகள் படி கிரகங்களிலே 2 வகை உண்டு. ஒரு வகை என்று சொல்லக்கூடியது தேவர் கிரகங்கள், அசுர கிரகங்கள் என்று பிரிப்பார்கள். அது என்ன தேவ கிரகங்கள் என்று சொன்னால் சூரியன், குரு, செவ்வாய், சந்திரன் மற்றும் கேத்துவையும் இதில் சேர்த்து வச்சுருக்காங்க. ஏன்னா கேத்து சில சமயம் ஞானத்துக்கு உதவிடும். அசுர கிரகங்கள் என்று சொன்னால் ராகு, சுக்கிரன், அந்த புதன் மற்றும் சுக்கிரன், ராகு, புதன், சனி எல்லாம். அப்போ இவங்கெல்லாம் 2 அணியாக. இதிலேயே நட்பு வகையெல்லாம் உண்டு, ஆனால் மேலோட்டமாக பிரித்தால். இப்போது ராகுவோடு சேர்ந்து சூரியன், புதன், சுக்கிரன் எல்லாரும் எங்கே இருக்கிறார்கள்? மீனத்தில் இருக்கிறார்கள். இது போன்ற சூழ்நிலையிலே இறை வழிபாடு இருந்துவிட்டால், ராகுனா எக்ஸ்பான்ஷன் அர்த்தம். அந்த எக்ஸ்பான்ஷன் நமக்கு நல்ல விதமாக இருக்க வேண்டும், நலத்தை தர வேண்டும், வளத்தை தர வேண்டும். எனவே இது போன்ற சூழலிலே இறை பிரார்த்தனை என்பது நமக்கு இன்றியமையாததாக மாறிவிடுகிறது. உதாரணமாக சுக்கிரனும் ராகுவும் சேர்ந்திருக்கு அப்படின்னா நமக்கு லக்ஸரியில் மனசு போகும். புதனும் ராகுவும் சேர்ந்திருக்கிறது என்றால் கல்வியிலே கூட ஒரு பெரிய தேடுதலை உண்டு செய்துவிடும். எனினும் இது நல்லது கெட்டதுன்னெலாம் எதுவும் நமக்கு தெரியாது. அதை நமக்கு நல்லதாக மாற்றித்தர வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற அனுஷ நட்சத்திர நன்னாளிலே, தாமரை புரிவை குறிக்கக்கூடிய நன்னாளிலே, அனுஷம் என்றால் காஞ்சி மகாபெரிவரை குறிக்கக்கூடியது நன்னாளிலே நல்லவற்றை நினைத்து விட வேண்டும். ஓம் மித்ராதித்யாய நமக, ஓம் வருணாதித்யாய நமக, இருவரும் எங்களுக்கு அருள் புரியுங்கள் என்று வேண்டி வணங்கிவிட வேண்டும். மித்ராதித்யனை நினைத்தால் அகத்தியனது அருள் கூடும். ஏனென்றால் மித்ராதித்யனது மைந்தன் என்றுதான் அகத்தியர் கருதப்படுகிறார். வருணாதித்யனை நினைத்தால் வசிஷ்டரது அருள் கூடும். வாழ்க்கையிலே அனைத்து நலமும் வளமும் தன்னால் சேர்ந்துவிடும். சிவ 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 சிவ.